பேசுறீமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். உங்களை செல்வந்தராக்கும் கலை பாகம் 1 புக்கிலிருந்து பக்கம் 20 7. தேடுங்கள் தேடுங்கள் தேடுங்கள், வெற்றிக்காக தேடுங்கள். தேட தேட மேம்பாடு அடையும். உங்களின் வளர்ச்சிக்கான உன்னத சேவையை தேடுங்கள். நாம் முதலில் எதை தேட வேண்டும்? நம் தேவை என்ன? பசியின் தேவை உணவு. தேவைக்கும் தேடுதலுக்கும் பொருத்தம் என்ன? மனிதருக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. 8. 3 ஆற்றல்கள். செல்வந்தராக பயன்படுத்த வேண்டிய முக்கியமான 3 ஆற்றல்கள். 1 சொல்லாற்றல், 2 எழுத்தாற்றல், 3 செயலாற்றல். பணம் எங்கெல்லாம் கொட்டுகிறதோ அங்கெல்லாம் சொல்லாற்றல், எழுத்தாற்றல், செயலாற்றல் கண்டிப்பாக இருக்கும். 1 சினிமா துறை, 2 விளையாட்டுத்துறை, 3 கார்ப்பரேட் கம்பெனிகள். 9 3 விதிகள். 1 ஆக்க விதி, 2 இயக்க விதி, 3 ஈர்ப்பு விதி. ஆக்க விதி, ஒன்றிலிருந்துதான் ஒன்றை உருவாக்க இயலும். இயக்க விதி, நகர்வது வாழும், நிற்பது வீழும். ஈர்ப்பு விதி, ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நன்றிங்க. அருணகிரிங்க, நீங்க கொஞ்சம் அடுத்தது பாத்துக்கிறீங்களா? கேக்குதுங்களா? ஐயா எல்லாம் சொல்லுங்கம்மா. சரி, கேக்குது கேக்குது. வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வணக்கங்க ஐயா. அடுத்தது நீங்க படிக்க ஆரம்பிங்க ஐயா. உங்களை செல்வந்தராக்கும் கலை பாகம் 1 பக்கம் 13. என் மன வானில் சிறை இருக்கும் பாடல். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க, வாய்ஸ் கேக்குதுங்க. செல்வ சிந்தனை வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, செல்வ சிந்தனை வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, செல்வ செயல்களை செய்து செல்வந்தராகும் என்ன பறவைகளே, செல்வ செயல்களை செய்து செல்வந்தராகும் வண்ண பறவைகளே. உங்கள் இலக்கை எழுதி சுவரில் ஒட்டி தினமும் பாருங்களேன், வாழ்வின் திருப்பத்தை பாருங்களேன். உங்கள் இலக்கை எழுதி சுவரில் ஒட்டி தினமும் பாருங்களேன், வாழ்வின் திருப்பத்தை பாருங்களேன். கனவதுவே கைவசமாய் வரவே இதுவே தந்திரமாம், இணையில்லா மந்திரமாம். கனவதுவே கைவசமாய் வரவே இதுவே தந்திரமாம், இணையில்லா மந்திரமாம். செல்வ சிந்தனை வானில் சிறகை நிற்கும் வண்ண பறவைகளே, ஜூமில் இணைந்து தினமும் பயின்றால் வெற்றி நிச்சயமாம். செல்வ செயல்களை செய்தால் பெரும் செல்வம் வருவது சர்வ நிச்சயமாம். ஜூமில் இணைந்து தினமும் பயின்றால் வெற்றி நிச்சயமாம். செல்வ செயல்களை செய்தால் பெரும் செல்வம் வருவது சர்வ நிச்சயமாம். செல்வ சிந்தனை வானில் சிறகை இருக்கும் வண்ண பறவைகளே, வெந்ததை தின்று விதி வந்தால் போவோம் என்போரை வாருங்கள், செல்வ செயல்களை நினைந்து செல்வந்தராக வந்துதான் பாருங்களே. வெந்ததை தின்று விதி வந்தால் போவோம் என்போரை வாருங்கள், செல்வ செயல்களை நினைந்து செல்வந்தராக வந்துதான் பாருங்களேன். செல்வ சிந்தனை வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, செல்வ செயல்களை செய்து செல்வந்தராகும் என்ன பறவைகளே. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம்.
இனிய காலை செல்வ கேக்குதுங்களா? வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சரி. சார். ஓகே. ஊக்கமது கைவிடல். செல்வன் அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை செல்வ வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. இனிய காலை செல்வ வணக்கம். வல்லம் காட்டும் செல்வத்தின் திட்டுகளை படிக்கிறவர்கள் படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. படியுமா? ஸ்கிரீன்ல குரல் தெரியலைங்க. ஸ்கிரீன்ல குரல் ஓகேங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 590. சிறப்பு அறிய ஒன்றின் கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. 59 ஒற்றாடல், 5 அரசியல், 2 பொருட்பால். நன்றிங்க. தஞ்சாவூர்ல இருந்து யோகனம் ஐயா. படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 590. சிறப்பறியா ஒன்றின் கண் செயற்க செய்யின் புறப்படத்தான் ஆகும் மறை. 59 ஒற்றாடல், 5 அரசியல், 2 பொருட்பால். நன்றி நன்றி நன்றிங்க. மீண்டும் ஒரு தடவை படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 590. சிறப்பறியா ஒன்றின் கண் செயற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. அதாங்க சிறப்பு அறியா இல்ல, சிறப்பறிய. ஓ ரைட். சிறப்பறிய ஒன்றின் கண் செய்யற்க செய்யின் பின் புறப்படத்தான் ஆகும் மறை. 59 உரையாடல், 5 அரசியல், 59 ஒற்றாடல், 5 அரசியல், 2 பொருட்பால். நன்றி 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 நன்றி. உரையாடல் இல்ல, ஒற்றாடல். 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 ஐயா நான் பொருள் படிக்கவா? வேற யாரும் படிக்கிறீங்களா? குரல் அணுகிரியா குரல் படிங்க. அதுக்கு அடுத்தது ஜி.கே. மூர்த்தி ஐயா பொருள் படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்றைய குரல் 590. சிறப்பறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யின் புறப்படத்தான் ஆகும் மறை. அதிகாரம் 59 ஒற்றாடல். இயல் 5 அரசியல். பால் 2 பொருட்பால். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. மூர்த்தி ஐயா பொருள் படிங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஓர் ஒற்றரின் திறனை வியந்து பிறர் அறிய சிறப்பு செய்தால் ஒளிவு மறைவாக இருக்க வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தியதாகிவிடும். ஓர் ஒற்றரின் திறனை வியந்து பிறரறிய சிறப்பு செய்தால் ஒளிவு மறைவாக இருக்க வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தியதாகிவிடும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி 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 ஐயா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குரல் பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 59 ஒற்றாடல். முதலில் குரலினுடைய பொருள் பார்ப்பதற்கு முன்பாக அதிகாரத்தினுடைய பொருள் பார்ப்போம். ஒற்றாடல் என்றால் என்ன? எவரிடம் தெரிந்திருந்தால் சொல்லுவோம். அரசு தர்பாரில் ஒற்றர்கள் பேசிக்கொள்ளும் உரையாடல் ஒற்றாடல் சார். ஒற்றர்களுடைய வேலை என்ன? ஐயா தூது சொல்றதுங்க ஐயா. இல்ல, தூது வேற, ஒற்று வேற. சரிங்களா? நாட்டு அரசனை பத்தி என்ன நடக்குது ஃபீட்பேக் எடுக்கிறது சார். அதாவது என்ன போயிட்டு இருக்கு, நல்லது பேசிக்கிறாங்களா, கெட்டது பேசிக்கிறாங்களா, புகழறாங்களா, இகழறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை. அதாவது எவர் நாடாளுகிறாரோ அல்லது எவர் நிர்வாகம் செய்கிறாரோ அல்லது எவர் ஆளுமையில் உள்ளாரோ அவருடைய ஆளுமை குறித்து, அவர்களுடைய ஆளும் விதம் குறித்து, அவர்களுக்கு பின்பாக மறைபுலனில் என்ன பேசுகிறார்கள், என்ன மக்கள் கருதுகிறார்கள் என்பதை கொண்டு வந்து மன்னனிடமோ அமைச்சரிடமோ சேர்ப்பது ஒற்றர்களுடைய வேலை. ஆக தூது என்பது 4 பேர் அறிய செய்ய வேண்டிய விஷயம். ஒற்று என்பது யாரும் அறியாமல் செய்ய வேண்டிய விஷயம். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே தூது பார்த்தோம். அதனாலதான் சதீஷ் சார் உடனே தூதோட இதை கனெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்.
ஆகவே இது தூதுபோது அல்ல. இது ஒற்று என்பது யாருக்குமே தெரியாமல் செய்து கொடுப்பது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உளவுத்துறைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த உளவுத்துறை தான் ஒற்று. உளவு பார்க்கிற வேலைன்றோம் பாருங்க, அதுதான் ஒரு ஒற்றனுடைய ஒர்க். உளவு பார்த்தல். எதற்காக உளவு பார்க்க வேண்டும்? எதற்காக இந்த ஒற்றாடல் என்றால், நாம் செய்யக்கூடிய சமுதாய பணிகளில் அல்லது நாம் செய்யக்கூடிய செயல்களில் மேம்பாட்டை கொண்டு வருவதற்காகத்தான். அதை மேம்படுத்திக்கணும் இன்னும். எதுக்காக ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர்களிடம் பின்னூட்டம் வாங்குகிறது? ஃபீட்பேக். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய பொருளை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய நிறுவனத்தினுடைய சேவையெல்லாம் மேம்படுத்திக் கொள்வதற்காக தான் ஃபீட்பேக் வாங்குறாங்க. அந்த மாதிரி நாமெல்லாம் கேட்டு வெளிப்படையாக வாங்கக்கூடிய ஃபீட்பேக் இல்லாம மறைமுகமாக என்ன பேசிக் கொள்கிறார்கள். ஏன்னா ரொம்ப ரேரு ஃபீட்பேக் வாங்கும்போது நீங்க நேருக்கு நேரா முகத்துக்கு முகம் கேட்கும்போது சில பிரச்சனைகளை, சில தவறுகளை அல்லது சில பிழைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறைச்சிருவாங்க. நல்லது மட்டும் சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே தெரிந்து கொண்டால்தான் நாம் நாடு வாழ்வதற்கு, அரசியல் செய்வதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு நமக்கு அது தோதாக அமையும். அந்த வகையில் ஒற்றாடல் என்பது நாம் எங்கே நிர்வகிக்கிறோமோ, எங்கே பணி செய்கிறோமோ, எங்கே செயல்படுகிறோமோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பின்னூட்டங்களை பெற்று நம் காதுக்கு கொண்டு வருவது. அதாவது அரசனுக்கு கொண்டு செல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில். இன்று அரசியல்வாதிகள், அலுவலர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால இப்போ அதுக்கு ஒரு துறை இருக்கிறது, உளவுத்துறைன்னு. அவங்க அதை பார்த்து அந்த வேலையை கவர்மெண்ட்டுக்கு செஞ்சிருவாங்க. ஓகே. இப்ப நாம் ஒரு செல்வந்தராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், அதுதான் இன்றைய குறளுடைய சிறப்பு. குறள் எண் 590. சிறப்பு அறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. சிறப்பறிய ஒற்றின் கண் செய்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை என்பது இன்றைய குறள். அதாவது எவரேனும் ஒருவர், ஏன்னா இன்னைக்கு அந்த ஒற்றர் படை என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றர் வேலையை செய்யக்கூடிய அதுக்குன்னு தனி நபர்கள் யாரும் இல்லை. அதாவது எப்படி ஒரு காலத்துல நம்ம போன் பேசுறதுக்காக தனியாக தொலைபேசியும் அல்லது தனியாக கைபேசியும் சரிங்களா, இன்டர்நெட்லாம் செக் பண்றதுக்கு, இமெயிலாம் செக் பண்றதுக்கு தனியா நம்ம என்ன பண்ணணும், லேப்டாப் வச்சிருக்கணும், தனியா கேமரா வச்சிருக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா அதுக்குன்னு ஒரு கருவிகள் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப ஸ்மார்ட் போன் வந்த பிறகு எல்லாமே ஸ்மார்ட் போன்ல வந்தாச்சு. இப்ப தனியா கம்ப்யூட்டர் வேண்டியதில்லை, இன்டர்நெட், இமெயில்லாம் அதிலே செக் பண்ணிக்கலாம். போட்டோ பிடிக்கிறதுக்கு தனியா கேமரா வேண்டியதில்லை, வீடியோ பிடிக்கிறது தனியா வீடியோ கேமரா வேண்டியதில்லை. எல்லாமே ஒன்னே செய்து இல்லைங்களா? அந்த மாதிரி இன்று ஒற்றனுடைய வேலையை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் நமக்காக. அவர்கள் ஒற்று வேலை செய்கிறார்கள் என்பதே தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப நம்ம ஒரு செல்வந்தனாக இருந்து நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த குறள்ல சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு மன்னனுக்கு ஒரு ஒற்றன் சிறப்பான செய்தியை கொண்டு வந்து தருகிறான். ஆகவே அவனுடைய பணி சிறப்பாக இருக்கிறது என்றால், அவனை பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பரிசுகள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி அவன் செய்திகளை ரகசியமாக கொண்டு வந்து கொடுக்கின்றானோ அதே போல அவனுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் ரகசியமாகத்தான் செய்ய வேண்டும். அது ஊரறிய 4 பேர் அறிய செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவன் பார்த்த அந்த உளவு வேலை இருக்கு பாருங்க, அதனுடைய தன்மை கெட்டு போயிடும். ஏன்னா யாருக்குமே தெரியாம செய்யறது தான் ஒற்றனுடைய வேலை. அப்ப அவன் செஞ்ச அந்த வேலை பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓ, இவன் தான் அந்த வேலையை பார்த்தானா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ அவனை பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பரிசு பொருட்கள் தருவதாக இருந்தாலும் சரி, அவனை பெருமைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அது ஒரு அரசன் தனியாகத்தான் செய்ய வேண்டியதான். சிறப்பு அறிய ஒற்றின் கண் செய்யற்க
ஒரு ஒற்றனை சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் செய்யின் அப்படி செய்வதாக இருந்தால் புறப்படுத்தான் ஆகும் வரை. அப்ப எல்லாருமே அறிகிற மாதிரி அந்த சிறப்பை செஞ்சுட்டா புறப்படுத்தான். அப்போ எதை மறைச்சு வச்சு அவன் கொண்டாந்து கொடுத்தானோ அதை நாமளே வெளிப்படுத்துறது போல ஆயிடும். சரிங்களா? ஒரு ஒற்றன் எந்த ஒரு தகவலை, எந்த ஒரு செய்தியை மறைத்து கொண்டு வந்து மன்னனிடம் சேர்த்தானோ அவனை 4 பேர் அறிய அல்லது ஊரறிய பாராட்டும் பொழுது அவன் மறைத்து கொண்டு வந்து கொடுத்த செய்தியை அரசனே வெளிப்படுத்துவது போல ஆகும் என்பதுதான் இன்றைய குறள். சரி, இது எப்படிங்க நமக்கு பொருந்தும்னா, நீங்கள் செல்வந்தராகக்கூடிய பாதையில் உங்களை பற்றிய, உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய பின்னூட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய செயல்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய நிறுவனத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய பொருட்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அதற்கான பின்னூட்டம். அதை ஒரு சில ஹோட்டல்லாம் போட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஏதாவது ஃபீட்பேக் புக்குன்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஹோட்டலுக்கு வரவங்க ஏதாவது ஃபீட்பேக் எழுதுறதுனா அதில் எழுதலாம். அப்ப எழுதும்போது கூட என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல சில பேரு நமக்கு எதிரான விஷயங்களை எழுதாம விட்டுருவாங்க. நல்ல விஷயங்கள் மட்டும் எழுதிட்டு போயிடுவாங்க. சில ஹோட்டல்ல வந்து எழுதி போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய எழுதி போட்டிருப்பாங்க. என்ன எழுதி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க சாப்பிட்டுட்டு போகும்போது, நிறைவாக இருந்தால் நண்பர்களிடம் சொல்லுங்கள். நிறை இருந்தால் நண்பர்களிடம் சொல்லுங்கள். குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்குதுன்னா நீங்க 4 பேர்ட்ட வெளியில சொல்லணும். ஏதாவது குறை இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்கன்னு. அந்த மாரி மன்னன் ஆளக்கூடிய ஆட்சியில் அல்லது ஒரு அதிகாரி ஆளக்கூடிய ஆட்சியில், ஒரு அரசியல்வாதி ஆளக்கூடிய ஆட்சியில், அவன் செய்யக்கூடிய நல்லது கெட்டத பத்தி அவனுக்கு ஒரு ஃபீட்பேக் குடுக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து அரசுக்கு உளவுத்துறை இருக்கிறது. உளவுத்துறை அரசுக்கு ஃபீட்பேக் குடுத்துரும். அரசு எப்படி இயங்கிட்டு இருக்குதுன்னு. ஆனால் ஒரு செல்வந்தன் என்பவன் செல்வந்த பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவனுக்கு யாரு ஃபீட்பேக் குடுக்கிறதுன்னா, அவனை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவருக்கு ஃபீட்பேக் குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒரு ஒற்று வேலை செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்யக்கூடிய ஒன்று. அப்போ உங்களை நோக்கி ஒரு ஃபீட்பேக் வருதுன்னு வச்சுக்கங்க. உடனே நீங்க கோவப்பட்டு கொந்தளிச்சு, "ஓ! அவன் அப்படி சொல்லிட்டானா?" நேரா போய் அவன் சட்டைய பிடிச்சு கேட்கறது. அல்லது நேரா அங்க போய் வெளிப்படுத்த வேண்டியது. உடனே அவங்க கேட்பாங்க, "நான் தான் சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு?" "நான் தான் சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு?" கேட்பாங்க. உடனே இன்னார் இன்னார் சொன்னாங்க. அப்படின்னு நீங்க போட்டு உடைச்சிருவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, "நான் ரொம்ப நேர்மையான ஆளு. நான் ரொம்ப உண்மையான ஆளு. நான் வாய்மை நிறைந்த ஆளுன்னு" சொல்லிட்டு, உங்ககிட்ட வந்த ஒரு செய்திய என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களை நிரூபித்துக் கொள்வதற்காக உங்ககிட்ட யார் செய்தி கொண்டாந்தாங்களோ, அவங்கள மாட்டி விடுற மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். அப்படி செய்யலாமா ஒரு செல்வந்தன்னா? செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட அவர் உங்களுக்கு செஞ்ச வேலை என்னன்னா, ஒரு ஒற்றனுடைய வேலை. அதை நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தலாம்னா கூடாது. ஒருவேளை நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்குள்ள இருக்கலாம். உங்க பார்ட்னர் உங்களுக்கு பின்னாடி போய் உங்கள பத்தி வேற விதமா பேசலாம். அப்ப அத கேட்டு வந்த ஒருத்தரு, "உங்க பார்ட்னர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லலாம். உடனே போயிட்டு நாங்க என்ன பண்ணக்கூடாது? பார்ட்னர் கிட்ட கேட்கக்கூடாது. "என்ன என்ன பத்திலாம் இப்படிலாம் பேசினியாமே, இன்னார் சொன்னாங்க" அப்படின்னு. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, அது அந்த அவர் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா என்பதை ஆராய்ந்து, அதை எப்படி சரி செய்து கொள்வது என்பது தான் நாம் பார்க்கணுமே தவிர, யார் நம்மகிட்ட வந்து குறையே சொன்னாலும் சரி, நிறைய சொன்னாலும் சரி, இன்னார் இன்னார் சொன்னாங்க அப்படின்னு யார்ட்டயும் மாட்டி விடக்கூடாது. ஏன்னா, நம்ம பல நேரங்கள்ல வந்து என்ன செய்கிறோம் என்றால், தான் யார் என்று நிரூபிப்பதற்காக மற்றவர்களை மாற்றிவிடக்கூடிய சூழ்நிலை அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா? கூடாது. நான் கரெக்ட்டுங்க. நான் பெர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்ன பத்தி குறை சொன்ன நபர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்டயோ அல்லது அந்த குழுவுக்கிட்டயோ, அந்த அமைப்புகிட்டயோ போய் நான் நின்னு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படிலாம் நீங்க பேசுறது தப்பு. அல்லது இது இது செய்யுறது தப்பு அப்படின்னு. இதெல்லாம் நாங்க சொன்னோம், இல்ல நாங்க செஞ்சோம்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியணும் போது தான், அப்ப நாம என்ன பண்றோம், நமக்காக ஒருத்தர் பாருங்க, அவரு அறிஞ்சோ, அறியாமலோ ஒரு ஒற்று வேலை செஞ்சாரு இல்லையா? உங்கள பத்தி இப்படிலாம் பேசுறாங்கன்னு வந்து சொன்னாரு பாருங்க, அவர மாட்டி விட்டுருவோம். இன்னார் சொன்னாருங்க அப்படின்னு. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சு அவர் கதை. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் உங்ககிட்ட அந்த ஃபீட்பேக் வந்து சேராது. யாராவது சொல்றதா இருந்தாலும் பயப்படுவாங்க. இவர்கிட்டயா? இவர்ட்ட சொன்னா இவரு
என்ன பண்ணுவாரு? நம்மளே போட்டு கொடுத்துருவாருப்பா, நம்மளே மாட்டி விட்டுருவாருப்பா, இவர்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆகவே நீங்கள் செல்வந்த பாதையில் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு ஏழையைப் போல எவரிடமும் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் செல்வந்த பாதையில் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு முதலாளியாக மாற வேண்டும். ஆகவே உங்களுக்கு யார் யார் கூடலாம் தொடர்பு இருக்கணும்? பணியாளர்கள் கூட தொடர்பு இருக்கணும், தொழிலாளர்கள் கூட தொடர்பு இருக்கணும், வியாபாரிகள் கூட தொடர்பு இருக்கணும், முதலாளிகள் கூட தொடர்பு இருக்கணும், நிர்வாகிகள் கூட தொடர்பு இருக்கணும், அலுவலர்கள் கூட தொடர்பு இருக்கணும், அரசு அதிகாரிகள் கூட தொடர்பு இருக்கணும், உற்பத்தியாளர்களோட தொடர்பு இருக்கணும், சேவை கொடுக்கிற நபர்கள் கூட தொடர்பு இருக்கணும், வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு இருக்கணும், பயனாளர்களோட தொடர்பு இருக்கணும். இப்படி பல பேரோட நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டியது இருக்குது. ஆனா எல்லாருமே உங்களை போற்றுவார்கள், புகழ்வார்கள்னு சொல்ல முடியாது. சில பேர் தூற்றுவார்கள், சில பேர் தவறாக கூட பேசுவார்கள். அதனால எல்லாத்தையும் வாங்கி நீங்க உங்களுடைய செயலை எப்படி டெவலப் பண்ணிக்கிறதா நீங்க பார்க்கணும். எப்படி ஃபீட்பேக் எழுதுறாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அந்த ஃபீட்பேக்கை தான் நீங்க பார்க்கணுமே தவிர, அந்த ஃபீட்பேக் யார் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்கன்னு பார்த்து, அந்த நபரை வந்து நம்ம போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள ஒருத்தர் தப்பானவர்னு சொல்லிட்டாருன்னா, உடனே நம்ம என்ன பண்றோம்னா, அவர்ட்ட போயிட்டு நம்மள நிரூபிக்க முயற்சி பண்ணுகிறோம். இந்த இயற்கை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஃபார்முலா, உங்களை யாரிடமும் கொண்டு சென்று நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. உங்களை நீங்களே உங்களுக்கு நிரூபித்துக் கொள்ளுங்கள். வேறு எவருக்காகவும் நிரூபிக்காதீங்க. புரியுதுங்களா? யாருக்காக செல்வந்தராகிறீங்க? எங்க மாமா ஒருத்தர் இருக்காருங்க. என்னை பத்தி தப்பா பேசிட்டாரு. நான் அவருக்காகவே பாருங்க, ஒரு பெரிய ஆளா ஆக்கி காட்டுறேன். இவருக்காக நான் இதை செய்றேன், அவருக்காக அதை செய்றேன்னு நாம என்ன பண்ணுவோம்? கிளம்பிடுவோம். நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுக்காக நீங்கள் செல்வந்தனாக வேண்டும். உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டும். உங்களுக்காக நீங்கள் முன்னேற வேண்டும். அது உங்களுக்கு தெரியணும். நான் அவருக்காக இதை பண்றேன், இவருக்காக அதை பண்றேன் அப்படின்னு ஒரு செல்வந்தன் போனால் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? வெற்றி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆகவே நாம் யாருக்காகவும் எதற்காகவும் நிரூபிப்பதற்காக வாழவே வாழாதீர்கள். தயவு செய்து நம்முடைய வெற்றி எங்க காணாம போகிறதுன்னா அங்கதான். அப்ப அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம பல இடங்கள்ல பல நேரங்கள்ல முயற்சி பண்றோம். யாராவது நம்மளை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னா உடனே நாம சரியானவர் தான் நம்ம நிரூபிக்கணும். வேண்டியதில்லை. உங்கள் பாதையில் நீங்கள் சென்று கொண்டே இருங்கள். உங்கள் வெற்றி அவர்களுக்கு நிரூபணமாக மாறும். உங்களுடைய செல்வந்த தன்மை அவளுக்கு நிரூபணமா மாறும். அவ்வளவுதான். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய புகழ்கள் அவர்களுக்கு நிரூபணமாக மாறும். நீங்க போய் அங்க நிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய பெருமை போய் அங்க நிக்கட்டும். உங்களுடைய புகழ் போய் அங்க நிக்கட்டும். ஆனா இதெல்லாம் நீங்க அடையணும்னா உங்களுக்கு யாரோ உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒற்று வேலை செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு 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 நீங்க என்ன பண்ணணும்? வாழ்க்கையில உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், உங்களுடைய நிறுவனத்தை திருத்திக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பொருட்களை திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இவை எல்லாவற்றையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். சில பேர் கோவம் வந்துடும். ஐயோ, அவங்க கடையில எல்லாமே செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றாங்க, தேர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணல அப்படின்னு உடனே யார் சொன்னாங்க கேட்டு நம்ம உடனே அங்க விரைந்து பறந்து போவோம். பாருங்க, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க, நான் யூஸ் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். நீங்க வேணா பில்ல பாருங்க, பொருளை பாருங்க, சப்ளை பண்ணவரை பாருங்க, நம்ம அங்க போய் நிரூபணம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, அவர் பேர் அங்க டேமேஜ் ஆயிடும். ஆக சொன்னவர் நல்லவரா கெட்டவரா, அல்லது சொன்னவர் கொண்டாந்து சேர்த்த செய்தி உங்களுக்கு தேவையா தேவையில்லாததா அப்படின்றத பார்த்து சொன்னவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெளிப்படுத்தி விடக்கூடாது. ஒரு அற்புதமான மகா வாக்கியம் தமிழில் உண்டு. உலகத்தில் எந்த குறையை நீங்கள் எங்கே கண்டாலும் உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள். உலகத்தில் எந்த குறையை நீ எங்கே கண்டாலும் உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள். அவ்வளவுதான். உங்களை பத்தி புகழும் சேரும், இகழ்ச்சியும் சேரும். இதை யார் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? அதை கொண்டாந்து உங்ககிட்ட ஒருத்தர் சேர்த்து பார்ப்பாருங்க. உடனே போய் அங்க பேசுனீங்கன்னா அவர் மாட்டி விட்ட மாதிரி ஆயிடும். ஆக செல்வந்த பாதையில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சைலண்டா நம்ம முன்னேறிட்டே இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் நன்றாக பாருங்கள், ஏழைகளுடைய மனம் யாரா தவறா நம்மளை சொல்லிட்டா உடனே அதை நிரூபிக்கணும். அவளுக்கு என்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆனா நேர்மை இருக்கிறது. என்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, உண்மை இருக்கிறது. என்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, வாய்மை இருக்கின்றது அப்படின்னு தன்னை நிரூபிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க.
ஏழைகளுடைய நேரங்கள் பல நேரங்களில் சரிங்களா எங்கே விரயமாகிறது, வீணாகிறது என்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக வாழ்ந்து 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 கடைசியாக தான் தன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய உயரத்தை அடையாமலே போய்விடுகிறார்கள். நான் நல்லவன்னு அடுத்தவனுக்கு ப்ரூவ் பண்ணுவானே, எப்படி ப்ரூவ் பண்றது? வாய் வார்த்தைகள் இல்லையா? இல்ல. நீங்கள் வாழக்கூடிய முறை அவனுக்கு நிரூபணமா மாறணும். இல்ல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். அப்ப என்ன வேணாலும் மாறலாம். அது எப்படி வெளிப்படுத்துறது? நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை தான் அவனுக்கு வெளிப்படுத்தணுமே தவிர, நிரூபணமா மாறணுமே தவிர, சான்றாக மாறணுமே தவிர, நீங்க போய் வாயில அவனுகிட்ட சொல்லக்கூடாது. இப்ப நாம என்ன பண்றோம்? வள்ளுவத்தின்படி நாம் வாழ்வதால் நாம் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டோம். ஆனால் நம்மை பற்றி புறம் பேசிய செய்திகள் எல்லாம் நம்மிடம் வந்து சேரும் பாருங்க. உடனே நம்ம அவரை காட்டி கொடுத்துக்க கூடாது. என்ன பத்தி நீ புறம் பேசுனியா அப்படின்னு. உனக்கு யார் சொன்னது? இன்னார் வந்து சொல்லிட்டாங்கன்னு. அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த இன்னார் மீண்டும் உங்ககிட்ட வந்து அதே மாதிரி சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டாரு. இந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லப்பா. ஏதோ இவன் நல்லதுக்கு நம்ம போய் சொன்னோம்னா, கடைசியா நம்மளே மாட்டி விட்டுட்டான் பாரு. ஆகவே இன்று ஒற்று பார்ப்பதற்கென்று தனியாக படை இல்லை. அப்படி மன்னர்களும் இப்பொழுது இல்லை. ஆகவே நாம் தான் நம்முடைய செல்வந்த தன்மையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் ராஜா, நாம தான் மன்னன். நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் கிங். அப்ப நம்ம வாழ்க்கையை நாம மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், சுற்றத்தார், அக்கம் பக்கத்தார், சரிங்களா, சொந்த பந்தம் இவங்களெல்லாம் செய்யக்கூடிய செயல் சில நேரங்களில் ஒரு ஒற்றன் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கும். அதையெல்லாம் நீங்க உள்வாங்கி, மனசுல வாங்கி, உங்களுடைய குணத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பண்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அதை நிரூபிப்பதற்காக அவங்கள மாட்டி விட்டுறக்கூடாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க, நல்ல விஷயமா கூட இருக்கட்டும். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. சில பேருக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? அந்த வேலை எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆகாத ஒருத்தரு அவங்க ரிலேஷன்ல இருப்பாரு. அவர் போய் சொல்லுவாரு. பாவம் இந்த மாரி இவன் கஷ்டப்படுறான். அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு. சரி ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில யார்கிட்டயும் சொல்லி வைப்பாங்க. அதுல ஒரு வேலை கிடைக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க கூப்பிட்டு வேலை குடுக்கும்போது, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வேலைய அவங்க செய்ய மாட்டாங்க, வாங்கிக்க மாட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, அந்த பொருள அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, அவங்க அந்த சேவைய எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, அவங்க அத செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? நீங்களே சொன்னது போல, நீங்களே செஞ்சது போல, நீங்களே வேலை குடுத்த மாரி குடுங்க அப்டின்னுவாங்க. ஏன்னா இவங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க மறைமுகமா வந்து சொல்லியிருப்பாங்க. இவரு என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு ஏத்த மாரி மறைமுகமா அவங்க செஞ்சுருவாங்க. ஒரு வேலை வாங்கி குடுப்பாங்க, இல்ல ஒரு பொருள வாங்கி குடுப்பாங்க, இல்ல அவரு சொன்ன ஏதோ ஒரு விஷயத்த அவங்கள ஏத்துக்க வச்சுருவாங்க. அவங்க ஏத்துக்கிட்ட உடனே சொல்லிறது. அவங்க ஏதாவது ஒரு நன்றி சொல்றாங்கன்னா, இந்த நன்றி எல்லாம் எனக்கு சேர வேண்டியதில்ல. இந்த மாரி உங்க கூட சண்டை போட்டு பேசாம இருக்கிறாரே, உங்க மாமாவுக்கோ, மச்சானுக்கோ, பெரியப்பாவுக்கோ, சித்தப்பாவுக்கோ, இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு சேர வேண்டியது நம்ம கை காமிச்சுருவோம். அவ்வளவுதான் அந்த இடத்துல முடிஞ்சது. அவரு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் செஞ்சாரு. இல்ல. அவரு எப்படி தெரியக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சாரோ, அது தெரியாமலே இருக்கணும் அவ்வளவுதான். அத நாம செஞ்சு தான் இருக்கணும். அத வெளிப்படுத்தக்கூடிய தருணம் அது அல்ல. அதனால நம்ம வெளிப்படுத்தலாமா? கூடாது. ஆகவே ஒருவர் மூலியமாக நீங்கள் கேட்டு அடுத்தவருக்கு நல்லது செய்தாலும் சரி, அல்லது ஒருவர் மூலியமா கேட்டு நீங்க அடுத்தகிட்ட சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா அதுக்கு காரணமானவங்கள காட்டிக் குடுத்துறாதீங்க. அப்படி காட்டிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய செல்வந்த பாதையில் இதுபோல பல பேர் பல ஒற்றுகளை கொண்டாந்து உங்களிடம் சேர்ப்பார்கள். அந்த தன்மை, அந்த நிகழ்வு நடக்காமலே போயிடும். அப்ப நம்மள நாம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? நம்மள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, இத்தனை கேட்டகரி தொழிலாளர்கள், பணியாளர்கள், நிர்வாகிகள்னு. அந்த கேட்டகரில இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற நம்மளுடைய ஃபீட்பேக் வந்து நம்மகிட்ட சேருமானா? சேராது. ஏன்னா நீங்க தான் அது யார் செய்றாங்களோ அவங்களே காமிச்சு குடுத்துறோமே நம்ம.
உடனே நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் தருவோம். இல்ல நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா உன் பேரை? இல்ல நான் எதுக்காக வந்து அந்த இடத்துல நான் உன் பேரை சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படின்னு என்னென்னமோ நியாயம் கற்பிப்போம். இருந்தாலும் அந்த மனசுல விழுந்தது தான். இவன்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஏதோ நல்லதுன்னு நினைச்சு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு. நாம என்ன பண்ணிருப்போம்னா, அவங்க பேரை பயன்படுத்திட்டு, அல்லது அவங்கள காட்டிக் கொடுத்துட்டு, அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்போம் நாம. இல்ல அந்த இடத்துல நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? அது வேண்டியதே இல்ல. நம்ம சொல்லக்கூடிய இடத்துல அது நியாயமானதாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம சொன்னது நியாயமா கூட இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட வந்து தகவல் சொன்னாரு பாருங்க, அவருக்கு எந்த காலத்திலயும் அது நியாயமா இருக்காது. நியாயப்படாது அவருக்கு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, திரும்ப இன்னொரு முறை அதே போல ஒரு செய்தி வந்து உங்ககிட்ட சொல்லுவாருன்னா, சொல்ல மாட்டார். இன்னைக்கு எந்த ஏழையுமே தன்னுடைய செயல்பாடு எப்படி? அப்படின்னு ஃபீட்பேக் யார்ட்டயா கேட்கறாங்கன்னா, கேட்கிறதே கிடையாது. தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை. ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒரு கடைக்கு போறான். அங்க காயின் ஃபோன் வச்சிருக்காங்க. அந்த கடைக்காரர்கிட்ட குடுத்து சில்லறை வாங்குறான். காயின் ஃபோன்ல காயின் போடுறான், டயல் பண்றான். ஒரு முதலாளி ஒருத்தர்ட்ட பேசுறான் ஃபோன்ல. என்ன பேசுறான்னா, "ஐயா எனக்கு டிரைவிங் வேலை தெரியும். சரிங்களா? உங்க வீட்ல டிரைவிங் வேலை காலியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இந்த மாரி சொன்னாங்க. நான் வந்து உங்களுடைய வீட்ல டிரைவரா ஜாயின் பண்ணிக்கலாமான்னு?" கேட்கிறாரு. அதுக்கு அவரு, "இல்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வேலை இருந்துச்சு. இப்ப இல்ல. ஐயா பார்த்து ஏதாவது கருணை செய்யுங்க ஐயா" அப்படின்னு. அவரு, "இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த வேலை காலியா இருந்து, இப்ப அந்த இடத்துக்கு மணின்னு ஒரு பையன் வந்துட்டான். அவன் இப்ப நல்லா டிரைவிங் பண்றான்" அப்படின்னு. இந்த 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 ஆள் கேட்கிறாரு, "ஐயா நான் அவன விட நல்லா டிரைவிங் பண்றேன். அவன விட கம்மியான சம்பளம் வாங்கிக்கிறேன். எனக்கு லீவ் நாளே வேணாம்." என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். சொல்லி பார்த்தோனே அவரு கண்டிப்பா வேலையே இல்லன்னிறாரு. இவனும் ஃபோன வச்சுர்றான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, "ஏன்பா என்னப்பா நீ இவ்ளோ தூரம் சொல்ற, அந்த முதலாளி ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நீ ஏன் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் வேலை பார்க்குற? சரி வானா விடு. நம்மகிட்டயும் வண்டிகள் இருக்குது. நீ வேணா நம்ம இடத்துல வந்து வேலை பார்க்குறதானன்னு." ஐயோ! நான் வேலை இல்லன்னு அவர்ட்ட கேட்கலீங்க. யாரு? இந்த ஃபோன் பண்ண ஆள் சொல்றாரு. இந்த நான் வேலை வேலை செய்யற இல்லன்னு பையனே அவன் தான் சார். என்னங்கய்யா? இந்த வேலை செய்யற பையனே அவன் தானே? ஃபோன் பண்ணி பேசுனது தானே? ஆமா. அதுதான். அப்போ இவன் வந்து அவன் அந்த கடைக்காரர்கிட்ட பதில் சொல்றாரு. இப்ப இவ்ளோ நேரமா அந்த முதலாளி சொன்னாரு இல்லையா? 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து சேர்ந்துட்டான். அவன் இப்படிலாம் வேலை பார்க்குறான். எனக்கு அதுவே திருப்தியா இருக்குது. அதுவே போதுமானதா இருக்குது. வேற டிரைவர் வேண்டான்னு அவரு சொன்னாரு பாருங்க. அந்த டிரைவரே நான் தாங்க அப்படின்னுவான். அப்புறம் எதுக்கு தம்பி நீ ஃபோன போட்டு அவர்ட்ட வேலை கேட்டுட்டு இருக்கிறன்னு? இல்ல நான் தான் பேசுறேன்னு அவருக்கு தெரியாது. சரிங்களா? நான் இப்படிலாம் கேட்கறதுனால, அவரு என்ன பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சுக்கிறாருன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பத்தி ஃபீட்பேக்க நான் யார்ட்ட கேட்கிறது? என் முதலாளி கிட்ட கேட்கணும். யார விட்டு கேட்கிறது? கேட்க முடியாது. அதனால நான் ஃபோன் போட்டு எனக்கு வேலை குடுங்க. நான் கம்மியான சம்பளத்துல வேலை செய்றேன். நெறைய வேலை செய்றேன். நெறைய நேரம் உழைக்கிறேன்லாம் சொல்லி பார்த்தேன் நானு. என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவரு எனக்கு இப்ப இருக்கிற பையனே போதுமானது. நல்லா திருப்தியா வேலை செய்றான். மனசு நிறைவா வேலை செய்றான். அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த ஃபீட்பேக் யார் வாங்குறான்? அந்த வேலை செய்ற அந்த பையன் வாங்குறான். அப்போ ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய செயல்களுடைய ஃபீட்பேக்க வாங்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? நம்முடைய செயல்பாடுகளுடைய எந்த ஃபீட்பேக்கும் வாங்குறதில்ல. காரணம் என்னன்னா, நமக்கே ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, என்ன பத்தி கேட்டா இல்லாத பொல்லாத தான் சொல்லுவான் அவன். இது எதுக்கு கேட்கணும்? அப்போ நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, முதல்ல உங்கள பத்தி இல்லாத பொல்லாத வரக்கூடிய ஃபீட்பேக்க நீங்க தாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். உங்கள பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சேரும். அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். பல பேருக்கு என்னன்னா, வாழ்க்கையில நம்மள பத்தி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை ஃபுல்லா அத மட்டும் தான் நான் கேட்பேன் காதால. அப்படின்ற ஆசை இருக்கலாம். ஆனா நிதர்சனம் அப்படி அல்ல. உங்கள பற்றி ஏச்சுக்கள், பேச்சுக்கள் சரிங்களா? வசை சொற்கள் எல்லாம் வந்து தான் சேரும். அத நீங்க கேட்டு உங்கள மேம்படுத்திக்கிறதுக்கு தயாரா இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? இவ்ளோ பேசுறேன் நான் உங்ககிட்ட. இவ்ளோ பேசுறேன் நான் உங்ககிட்ட.
நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? வைப்ரண்ட் சார் அது சொல்றாரு, இது சொல்றாரு, ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்றீங்க. எங்க அம்மா கிட்ட வந்து யாராவது கேட்டு பாருங்களேன். எப்படிங்க உங்க பையன்னு? எங்க அம்மா பரிதாபமா சொல்லுவாங்க. என்ன பண்றதுங்க நல்லா பேசுவான். ஆனா பொழைக்க தெரியாதவங்க. சும்மாவே உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். சும்மாவே டைம் செலவு பண்ணிட்டு இருக்கிறான். யாராருக்கோ ஓடி ஓடி உழைக்கிறான். உதவி பண்றான். ஆனா அதெல்லாம் என்ன பண்றதில்ல? பணம் வாங்குறதில்ல அப்படின்னுவாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுடைய விளைவு நமக்கு ஒரு காலத்துல ஒரு பெரும் பலனாக கிடைக்கணும். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன? பொழைக்க தெரியாதவன். ஏன்னா மத்தவன்லாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைக்கு கூட பெரிய பணம் வாங்கும்போது, இவன் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து, சும்மாவே வுட்டுட்டு போறானே அப்படின்னு அவங்களுக்கு அது ஒரு ஆதங்கம் மனசுல. அப்ப நான் என்னுடைய அம்மாவுடைய ஃபீட்பேக் எடுத்துணுமா வேணாவா? எடுத்துதான் ஆகணும். சரிங்களா? அதேபோல என்னுடைய சொந்த பந்தங்கள். நான் நெறைய நேரங்கள் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஹெட்செட்ட மாட்டிக்கிட்டே நெறைய ஃபங்ஷனுக்குலாம் போவேன். என்னங்க அப்படின்னுவாங்க. இல்ல 7 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னுவேன். ஆமா. இவருக்கு எப்ப பார்த்தாலும் மீட்டிங், மீட்டிங், மீட்டிங்ன்னு. அப்படி எந்த நேரமும் மீட்டிங் நடத்தி, அப்படி என்னதான் வாரி கொட்டிட்டாரோ தெரியலன்னுவாங்க. என்னதான்? வாரி கொட்டிட்டாரு. சரி அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்? இந்த மீட்டிங் முடிச்சுட்டா அப்படியே உங்க அக்கவுண்ட்ல ஒரு 10,00,000 போட்டுருவாங்களா? உங்க பிரச்சனைலாம் தீர்ந்துருமா? எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. ஆனா அதையெல்லாம் பார்த்தா, சமுதாய பணி ஆற்ற முடியுமான்னா முடியாது. எப்பொழுது நீங்கள் சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்று வந்து விட்டீர்களோ, அப்பவே ஏச்சுக்களும், பேச்சுக்களும், வசைச்சொற்களும் உருவாகிவிடும். இதுவரைக்கும் வந்து என்னன்னா, எந்த அரசியல்வாதியுமே சரி, நீங்க யாரு 100% பெர்ஃபெக்ட்ன்னு ஒரு அரசியல்வாதி தூக்கி நிறுத்துறீங்களோ, அவர் பேர்லயும் பல சிக்கல் இருக்கும், பல கம்ப்ளைண்ட் இருக்கும். அதனால அப்படி பெர்ஃபெக்ட்டான ஆட்கள்னு ஏத்துக்கிட்ட எந்த சமுதாயத்திலயும் வந்துன்னா, எந்த சமுதாயத்திலயுமே அப்படி ஆட்கள் இல்ல. புரியுதுல்ல? உலகம் உருண்டைன்னு சொன்னவர கல்லால அடிச்சுல கொன்னோம் நாம. அதுக்கு பிறகுல்ல நம்ம உணர்ந்துக்கிட்டோம், உலகம் உருண்டைன்றத. அப்ப உலகம் உருண்டைன்னு அவர் சொல்லும்போது, இவன் சைத்தானுடைய பிள்ளை. இவன் கடவுளுக்கு எதிராக பேசுகிறான். அவன் மக்கள திசை திருப்புறான். தப்பான வழியில கொண்டு போறான்லாம் சொன்னாங்க. சரிங்களா? அப்போ கலீலியோ சொல்லும்பொழுது, இந்த உலகம் உருண்டைன்னு யார் ஏத்துக்கொள்வதற்கு தயாராக இருந்தது? அதேபோல உலகத்தினுடைய ஆகச் சிறந்த கண்டுபிடிப்புகளை எவர் ஒருவர் உடனே ஏற்றுக்கொண்டார்கள்? யோசிச்சு பாருங்க. ரைட் சகோதரர்கள் பறக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனா அவங்க அப்பாவே ஏத்துக்கல. தம்பி இயற்கைக்கு எதிரா நம்ம சிந்திக்கக்கூடாது. அது தப்பு. பறவைகள் தான் பறக்கணும். மனிதர்கள் நடக்கணும். நீ என்ன பறவைகள் மாரி மனிதர்கள் பறக்கணும்னு ஆசைப்படுற? அது இயற்கைக்கு எதிரான சிந்தனை. தயவு செய்து விட்டுருனாரு. ஆனா அவங்க விடல. ஆகவே இந்த உலகம் நம்மள எத வேணாலும் சொல்லும். சில நேரங்கள்ல நம்ம காதுபட பேசும். சில நேரங்கள்ல மத்தவங்க காதுபட பேசி அது உங்ககிட்ட வந்து சேரும் பாருங்க. அதை வச்சு நீங்க உங்கள சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, அத வச்சு ஆர்கியூமென்ட் பண்ணக்கூடாது. அத வச்சு வாதாடக்கூடாது. அத வச்சு அவங்ககிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளுடைய விரயமான நேரம், வீணான நேரம் அதெல்லாம். அப்ப நீங்க போய் ஒருத்தர்ட்ட சண்டை போடுறீங்க, அல்லது அவங்ககிட்ட வாதாடுறீங்கன்னு என்ன அர்த்தம்னா, நீங்க அவங்ககிட்ட உங்கள நிரூபிக்க முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். அது தேவையே இல்ல. அந்த நிரூபணம் தேவையே இல்ல நமக்கு. நம்முடைய நிரூபணம் எப்படி இருக்கணும்னா, அவன் என்ன வேணாலும் சொல்லி போகட்டும். நம்ம ஜெயிச்சு காட்டணும். புரியுதுங்களா? படிக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. இவனெல்லாம் எதுக்கு தான் படிக்க அனுப்பிச்சீங்களோன்னு தாமஸ் ஆல்வா எடிசன பார்த்து அன்னைக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார். ஆனா என்ன ஆச்சு? 1093 பொருட்களுக்கு கண்டுபிடிப்பாளர்களுடைய பேட்டன்ட் ரைட் வாங்குன ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஆகவே இன்று நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் உயர்ந்த அத்தனை நபர்களுமே அவர்கள் குழந்தையாக இருந்தபோதோ, பள்ளி பருவத்திலயோ அல்லது வளர்ந்த பொழுதோ, அவர்கள் எல்லாம் எதற்கும் லாயக்கு இல்லை என்று பெயர் வாங்கினவர்கள் எல்லாம் பிறகு பெரிய அளவுக்கு மாறியிருக்காங்க. அப்படி எப்படி மாறுனாங்க? என்ன பத்தி லாயக்கு இல்லன்னு சொல்லிட்டியா அவங்க சண்டைக்கு போல. என் திறமைய பத்தி நீ குறைவா மதிப்பிட்டேன்னு சண்டைக்கு போடல அவங்க. வாதாடிட்டு இல்ல. விவாதம் பண்ணல. அவங்க எல்லாம் வெற்றி பெற்று ஜெயித்து காட்டினார்கள். அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தகவலை ஒற்று சொன்னால், உடனே அவர காமிச்சு கொடுத்து நம்ம உடனே சண்டை போட்டுறக்கூடாது. ஆகவே உங்களுடைய செல்வந்த பாதையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்கள் பலவிதமாக உங்களுக்கு ஒற்று கொண்டாந்து சேர்ப்பார்கள். அதெல்லாம் கேட்டு, 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 கேட்டு நீங்க உங்கள மாத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஜூன் 16 அன்று நம்முடைய செல்வ சிந்தனையுடைய 3ஆம் ஆண்டு நிறைவு விழா
நடைபெறப் போகிறது. சரிங்களா? அதுல பல பேர் பலவிதமான பங்களிப்பை அவர்களுடைய உழைப்பை கொட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த 3ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய உழைப்புன்றது மிக 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 சொற்பமாக குறைந்து விட்டது. ஏன்னா மத்தவங்க எல்லாம் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பணி, என்னுடைய செயல் மிக குறைந்த அளவுக்கு மாறிவிட்டது. காரணம் என்ன? நானு பல விஷயங்கள நான் பார்த்துட்டு இருக்கனால, சரி இவங்கலாம் இத பார்க்கட்டும். நாம மத்ததெல்லாம் பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நானு. கரெக்ட்டா பாருங்க. ஷெட்யூல் எனக்கு வந்து 16ஆம் தேதி புரோகிராம்னா 15ஆம் தேதி காலையில தான் அங்க போய் இறங்குற அளவுக்கு இங்க டைட் ஷெட்யூலா இருக்கு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரே நேரத்துல என்ன பண்ணணும்? சமுதாயத்தையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், அலுவலகத்தையும் பார்க்கணும். எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால், நம்ம எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி பார்க்கும்போது, சில இடங்கள்ல நம்மளுடைய செயல்பாடு முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போய்விடும். அப்படி வெளிப்படுத்த முடியாமல் போய்விட்டா, அந்த இடத்துல நம்மள பற்றி சில குறைகள் உண்டாகும். சில குற்றங்கள் உருவாகும். அத நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும் முதல்ல. நீங்கள் செல்வந்தனாகும் பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உங்கள் மீது உள்ள குறைகளை, உங்கள் மீது உள்ள குற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். அப்பதான் செல்வந்தனாகவே ஆக முடியும். பல பேருக்கு என்னன்னா, அந்த அக்செப்டன்ஸே கிடையாது. என்ன பத்தி குறை சொல்லிட்டியா நீ? அதனால தான் இன்று வாழ்க்கையில் தவறு செய்பவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய தவறுக்கு நியாயமான 1000 காரணங்களை, லட்சம் காரணங்களை வைத்திருக்கிறார்கள். அது வேண்டி இல்ல. ஆமா நான் தப்பு தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு யார் அக்செப்ட் பண்றாங்களோ, சில ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் மாற முடியும், முன்னேற முடியும். அதைத்தான் வள்ளுவம் குறிப்பிடுகிறது இன்னொரு குறளில். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதைப் போலத்தான் நாமும் இருக்க வேண்டும். நம்மளை இகழ்ந்து விட்டார்களே, தூற்றி விட்டார்களே, நம்மளை ஏளனப்படுத்தி விட்டார்களே, அவமானப்படுத்தி விட்டார்களே என்று. இன்று பல விதமான வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் பலருடைய வாழ்க்கையில் கிடைத்ததற்கு மிகப்பெரிய விஷயங்களே அவமானங்கள் தான். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா உடனே சண்டை போடுவோம். காந்தியடிகளுக்கும் அவமானம் நேர்ந்தது. அந்த அவமானம் இந்திய நாட்டினுடைய சுதந்திரமாக மாறியது. ஆகவே ஒரு வெற்றியாளன் என்ன பண்ணுவான் என்றால், தன்னுடைய அவமானங்களை எல்லாம் வெகுமானமாக மாத்துவான். ஆனால் சாதாரண மனிதன், ஒரு ஏழை, ஒரு நடுத்தர மக்கள், இல்லாமல் இருப்பவர்கள், அடித்தட்டு மக்கள், பற்றாக்குறையில் வாழ்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன அவமானப்படுத்திட்டியா? அப்படின்னு. நாம் அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய வெற்றிகள் ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறேன். அசோக் குமார் ஒரு நெட்வொர்க்கர். அது பைனரி பண்ணிருக்கிறாரு. இப்ப கிடையாது. அவர்தான் எனக்கு இந்த ஏஎம்சி கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெமோ காமிச்சது. நன்றிங்க மேடம். நீங்க பேசுறதெல்லாம் நான் பிறகு கேட்டுக்கிறேன். லட்சுமி அம்மா, சார் நான் முதல்ல பேச வேண்டியது பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்க பேச வேண்டியது பேசுங்க. அன்மியூட் ஆனதே தெரியாது. சாரி. நாங்க எல்லாருடைய மைக்லயும் ஒரு ஒற்று வேலை வச்சிருக்கிறோம். நீங்க ஏதாவது எங்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா தானாவே மைக் ஆன் ஆயிடும். உங்களை பத்தி நல்ல விதமா தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல விதமா சொன்னாலும் ஆன் ஆயிடும். நன்றிங்கம்மா. சரி, இதுதான் நாங்க பார்க்கக்கூடிய ஒற்று வேலை. சிறப்பு. சரி, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறுவதற்கு நமக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்கள் நம்மளை அறியாமலே பல வகையில ஒற்று வேலை செய்வார்கள். அதை காட்டிக் கொடுக்க கூடாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நாம என்ன பண்ணக்கூடாது? காட்டிக் கொடுக்காம அதை வைத்துக்கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொண்டு, தன்னுடைய செயல்களை மேம்படுத்திக் கொண்டு, தன்னுடைய பொருட்களை மேம்படுத்திக் கொண்டு, தன்னுடைய நிறுவனங்களை மேம்படுத்திக் கொண்டு, தன்னுடைய சேவைகளை எல்லாம் மேம்படுத்திக் கொண்டு நாம் வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணுமே தவிர, அந்த ஒற்று வேலையை செய்தவர்களையோ அல்லது அந்த ஒற்று வேலையை வைத்துக் கொண்டோ நாம் சண்டை போடுவதோ, சச்சரவு செய்வதோ, விவாதம் பண்ணுவதோ செய்யல. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்னடைவை தான் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய வள்ளுவம் காட்டும் செல்வச்சந்திரனுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 59 ஒற்றாடல், குறள் எண் 590 சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை என்கிற குறளுக்கு ஒப்ப நாம் அனைவருமே என்ன நடந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடம் யாராவது நிறையை கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, குறையை கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, அவர்களை காட்டிக் கொடுக்காமல் அந்த
கொண்டு வந்து சேர்த்த செய்தியிலே எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்று பார்த்து, சரிங்களா, நிறை இருந்தால் விட்டுவிடுங்கள், குறை இருந்தால் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ரெடியா இருக்கேன். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? மகேஸ்வரி சொல்றேங்க. இன்று மதுரையைச் சேர்ந்த செல்வந்தர் ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களும் கோவையை சேர்ந்த லட்சுமி அவர்களும் இணைந்து இன்றைய நாளுக்கான உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சார் நீங்க சொல்லுங்க, நான் பின்னாடி சொல்றேன் சார். கேட்கலையா? ஐயா, உங்களுடைய இடத்துல இருந்து குரல் ஒலி தெளிவாக இல்லை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க சார். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய மதுரையைச் சேர்ந்த செல்வந்தர் ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் கோவையை சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கும் நம் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். அனைவருக்கும் இணைய காலை செல்வ வணக்கம். வெல்வம் காட்டும் செல்வ சிந்தனை. பால் 2 பொருட்பால் இயல் 5 அரசியல் அதிகாரம் எண் 59 ஒற்றாடல் குறள் எண் 590 சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுட்டான் ஆகும் மறை. இதுல புத்தகத்துல கொடுத்திருக்கும் விளக்கம், ஓர் ஓற்றரின் திறனை வியந்து பிறர்
அரிய சிறப்புச் செய்தியால் ஒளிவு மறைவாக இருக்க வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தியாக வேண்டும். ஒருவன் செல்வன்றாகும் பாதையில போயின்னு இருக்கும் போது அவன் பயணத்துல நிறைய பேர் அவன் கூட பயணிச்சு இருப்பாங்க. அவனோட ஃபீட்பேக் அவன் கூட பயணிச்ச மக்கள் தான் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் யாருமே யார்கிட்ட இருந்து ஃபீட்பேக்கே வாங்குறது இல்ல. ஆனா ஒருத்தவங்களை போறான் கடையில இருந்து சேஞ்ச் வாங்குறான், ₹1 லேண்ட்லைன்ல போட்டு நம்பர் எல்லாம் கிளிக் பண்றான், அப்படியே போன் பேசுறான். அவன் கேக்குறான், ஐயா அவங்க இதுல டிரைவிங் வேலை எக்ஸ்ட்ராவா இருக்கு, அத எனக்கு கொடுக்குறீங்களா? இல்லப்பா அதுக்கா இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடியே மணின்னு ஒரு ஆளு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் என்னமா சொல்லி பாக்குறான், இவனுக்கு கம்மி சம்பளம் வாங்கிக்கிறேன், லீவே எடுத்துக்க மாட்டேன், நல்லா ஆர்டர் பண்ணுவேன், அவனுக்கு நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு என்னென்னமா சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க ஒட்டுக்காம நீ வைப்பா போன அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அந்த கடையில இருந்தவங்க, என்னப்பா நீ இவ்வளவு தூரம் பேச இது பண்ற இது உனக்கு அந்த வேலையே போட்டு கொடுக்க மாட்டாங்க, சரி நீ வாப்பா எங்க கடையில வேலை இருக்கு, நான் உனக்கு வேணா போட்டு கொடுக்குறேன்னு. அப்புறம் அவர் சொல்லுவாரு, இல்லைங்க அவர் இவ்வளவு நேரம் மணின்னு ஒருத்தர் ஆல்ரெடி வேலைக்கு சேர்ந்து சொன்னாங்கல்ல, அந்த மணியே நான் தான், அவர் முதலாளிய நான் டெஸ்ட் பண்ணதா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியே எல்லாரும் இந்த மாதிரி யாருமே இந்த உலகத்தை இப்பெல்லாம் டெஸ்ட் பண்றது இல்ல. நம்ம சேர்ந்துட்டோமா அவ்வளவுதான், நம்ம முதலாளி எப்படிப்பட்டவங்க எல்லாம் பாக்குறதே இல்ல. எனவே நம்ம செல்வந்தர் ஆகும்போது நம்ம பயணத்துல ஃபீட்பேக் நிறைய பேருக்கு கொடுக்கணும், இல்லாட்டி நம்மளே கூட கொடுக்கலாம் ஃபீட்பேக் என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி பிரகதீஸ்வரன், மிக்க நன்றி. அடுத்ததாக ஈரோடு ஆலம்பூரை சேர்ந்த வெற்றி திலகம்மா. மேடம் பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் கேட்கும் குரல், சிறப்பரிய புறப்படுத்தான் ஆகும் வரை உள்ளதை உள்ளபடித்தாக்கும் பளிங்கு கண்ணாடி போல் நீதியை நடுநிலை தவறாமல், நண்பர் பகைவர் வேண்டியவர் வேண்டாதார் குற்றத்தார் என்று பாராமல், எல்லா காலங்களிலும் பாகுபாடு கருதாமல் எடுத்துரைக்கும் பண்புடையவரே சிறந்த ஒற்றராகிறார். அரசில் ஒற்றம் தலையிட வேண்டுமானால் நாட்டின் நிலவரத்தை எடுத்துரைக்க ஒரு ஒற்றன் வேண்டும். எத்துன்பம் வந்தாலும் நிகழ்வை பற்றி ஆராய்ந்து தம்மை யாரென்று வெளிப்படுத்திக் கொள்ளாமல் உளவு பார்த்து எடுத்துரைப்பவரே சிறந்த ஒற்றராகிறார். அரசன் ஒரு உளவாளியின் திறமையை பிறர் வியப்பு அடைவதைப் போல் எப்படி பரிசு அளிக்கிறானோ, அதை போல் மாண்புடைய மனிதரிடம் நாம் தொடர்பு கொண்டால் அவரை பற்றி நாம் வெளிப்படுத்தாமல் சிறப்புகளை மட்டுமே பாராட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. சார் முடிச்சிட்டாங்க. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னை சேர்ந்த ரிச்விஆர்னு அவர்கள். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். செல்வ சிந்தனையில் இன்றைய குரல் 590. சிறப்பரிய ஒற்றின் கண் செய்யற்க, செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. அதிகாரம் 59, ஒற்றாடல். இயல் 5, அரசியல். பால் 2, பொருட்பால். செல்வந்தர்கள் தான் செய்யும் விளைவின்
பின்னூட்டத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் தன்னுடைய செயலை மாற்றிக்கொள்ளும் போது அவர்கள் செயல் மெருகேறுவது திண்ணம். ஒருவர் வெற்றியடைய வேண்டுமென்றால் 3 நிலைகளை அவர்கள் கடந்தாக வேண்டும். 1 ஏளனம், 2 எதிர்ப்பு, 3 அங்கீகாரம். இந்த 3 நிலைகளை கடக்காமல் எவரும் ஒருவர் வெற்றியாளராக பிரகாசிக்க முடியாது. சென்னை விமான நிலையத்தில் ஏஇபி ஏர்போர்ட் என்ட்ரி பாஸ், சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் மத்திய தொழில் பாதுகாப்பு படையர் பாதுகாப்பு தருகிறார்கள். அவர்கள் அனைவரும் யூனிஃபார்மில் இருப்பார்கள், சீருடையில். சீருடை இல்லாமல் சிவில் ட்ரெஸ்ஸில் ஏஇபி என்ட்ரி பாஸை டிஸ்பிளே பண்ணாமல் மறைத்து கொண்டு சிலர் வந்து கொண்டிருப்பார். அவர்கள் ஒற்றர் வேலையை பார்ப்பவர்கள். சீருடையில் இருப்பவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அவர்கள் தங்களுடைய பணியை எவ்வாறு மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள் அல்லது சரியாக செய்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டே இருப்பார். அவ்வாறாக தமிழ்நாடு காவல்துறையிலும் இருப்பார்கள். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் மத்திய படையிலும் இருப்பார்கள், மத்திய காவலர்களும் இருப்பார்கள். ஆக ஒற்றர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் செயலை வைத்து நாம் செய்கையை மாற்றும் போது தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்து கொண்டால் செல்வந்தர்கள் செல்வந்த தன்மை அடைவது திண்ணம் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் கையை உயர்த்தலாம். வேறு ஏனும் கருத்தறிவிக்க விரும்புகிறீர்களா? இல்லை. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்றுவதற்காக நிறைவு கருத்துரையாளர் சேலம் நங்கவலியை சேர்ந்த டி கே வடிவேல் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, நீங்கள் நிறைவுரையாற்றுங்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். இன்றைக்கும் வைபன் சார் நிறைய தகவலை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு குறள், பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 59 ஒற்றாடல். ஒற்றாடலை பத்தி இன்னைக்கு நிறைய தகவலை வைபன் சார் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையிலேயே ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிற வாழ்க்கையில் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கக்கூடிய நாம் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில குறள் எண் 590, சிறப்பு அறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. எக்ஸலண்டான குறள் நமக்கு தேர்வு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குறளுமே எக்ஸலண்ட் தான். அதுல வரக்கூடிய 7 சீர்களும் சிறப்பு. அந்த வகையில ஒற்றாடல் ஒரு சிறப்பான அதிகாரம். இந்த ஒற்றாடல் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்தாரு. இருந்தபோது முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு மன்னனாக இருந்தாலும், ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை மக்கள் என்ன சொல்றாங்க, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒற்றர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறது அந்த ஒற்றர் படை என்பது ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கிறதுனாலதான் ஒரு நிறுவனத்தினுடைய குறை நிறைகளை நிச்சயமா தெரிந்து கொள்ள முடியும். ஆக இன்று அந்த ஒற்றர் படைக்கு ரகசியமா செய்தி சேகரிச்சு அந்த படையில் இருக்கக்கூடிய நபர் கொடுப்பாங்க. அதே சமயத்துல அந்த செய்தியை எங்க சேர்த்தணுமோ அங்க அழகா சேர்த்திருவாங்க. அது யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம கூட நடமாடும் இடங்கள்ல நிறைய செய்தி இருப்பாங்க. நம்ம மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, டீ குடிப்பாங்க, காபி குடிப்பாங்க, டிஃபன் சாப்பிடுவாங்க. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு தெரிந்த விஷயம். அந்த வகையில அந்த ஒற்றன் செய்த வேலைக்கு பாராட்டு பரிசு எது கொடுத்தாலும் பிறர் அறிய செய்யக்கூடாது. இதுதான் குறளினுடைய சிறப்பு. சாரும் அதான் குறிப்பிட்டாரு. ஆக இன்று ஆளும் அரசியல்வாதியாக இருந்தாலும், அந்நாளில் அந்த காலகட்டத்தில் மன்னனாக இருந்தாலும், ஒற்றன் சிஐடி கொடுக்கும் செய்தியை பாதுகாப்பாக வச்சிருந்து அந்த பாதுகாக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் அடுத்தடுத்த பணிகளை செய்வாங்க. எந்த சூழலையும் அந்த செய்தி வெளியே கசியாது.
இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கூட நம்முடைய அரசாங்கம், நம்ம அரசுல புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தி வந்துட்டு இருக்குது. இதுல செய்தி வந்து ரகசியம் காக்கக்கூடிய செய்தி அப்படின்னு உறுதிமொழியை எடுப்பாங்க. ரகசிய காப்பு பிரமாணம். அதை போல நாமும் கூட செல்வந்தனாக உயர சில ரகசியங்களை சிலர் சொல்வதை பாதுகாப்பா அப்படி உடும்பு பிடி மாதிரி வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம செல்வந்தரா மாற முடியும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து முன்மொழியறது, எந்த விஷயத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பேரே வேற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறத உரியக்கூடிய ஒரு அற்புதமான குரல். இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்திய நான் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல நம்ம உளறிடுவோம். அப்படி உளரும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். குடும்பமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையான விஷயங்களா இருந்தாலும் சரி, பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே போல இன்னைக்கு நாம ஒரு தொழில் பண்றோம், ஒரு தொழில் கூடம் வச்சிருக்கிறோம், அல்லது வேறு வகையில வணிக நிறுவனங்கள் வச்சிருக்கிறோம், அல்லது அந்த நிறுவனங்களை போய் பொருளை வாங்குறோம், பயன்படுத்துறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கேட்பாங்க. இப்ப ஆன்லைன்லயே கூட ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபீட்பேக் கேட்கறாங்க. வந்து கேட்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம கண்டிப்பா சொல்லணுங்க. அப்படி குறை நிறைகளை சொல்றோம் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த இடத்துல தன்னை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த நிறுவனம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த குறைகளை அங்க சொல்லாம வெளியில வந்து சொல்றது எந்த முன்னேற்றமும் கிடையாது. இதுதான் வைப்ரன்ஸ் சார் குறிப்பிட்டார். அதே போல வெற்றி என்பது அடுத்தவர்களுக்கு நாம் வாழ்ந்து காட்டுவதில் வெற்றி கிடையாது. நிறைய பேர் நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி எடுக்கிறாங்க. நான் பெரிய தொழிலுக்கு போகணும், என் பையன் பெரிய தொழிலுக்கு போகணும், அதே போல நல்ல வாகனம், யாரும் வாங்காத வாகனத்தை வாங்கணும், நினைக்கிறாங்க. ஆனாலும் அது அப்படி இல்லை. நம்மால் என்ன முடியுமோ, நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த வாய்ப்பை நாம் செய்வது சிறப்புக்குரியது அப்படிங்கிறத வைப்ரன்ஸ் சார் நீ குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆகவே உதாரணத்திற்கு உலகத்தில் எந்த ஒரு குறை நடந்தாலும் சரி, குறை இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான மகா வாக்கியத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த குறை எங்கு கண்டாலும் அது உன்னிடம் இருந்தால் உடனே திருத்திக்கொள். அடிக்கோடிட்டு நம்ம பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நம்ம கிட்ட குறை இருந்துச்சுன்னா உடனே நம்ம திருத்திக்கிறது முயற்சி எடுக்கணும். இதுதான் சிறப்பு. அதே போல நாம் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நிரூபணம் நிச்சயமா ஆகும். மற்றவர்களுக்காக வாழ வேண்டியதில்லை, நம்ம நல்ல முறையில வாழ்ந்தாவே அந்த வாழ்க்கை சிறப்புக்குரியது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இன்னைக்கு வாழ்ந்து முடிச்ச அந்த வாழ்வியல் சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு கதைகளும் நமக்கு பார்வை கொண்டு வந்தார். குறிப்பா தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய கதை, அறிவியல் சாதனை புரிந்த இன்னைக்கு விஞ்ஞானத்துல மிகச்சிறந்த ஆளுமைகளா வந்திருக்கக்கூடிய கலீலியோ, ரைட் சகோதரர்கள் மற்றும் பல பேத்தினுடைய கண்டுபிடிப்புகளையும் வரலாற்று சுவடுகளையும் நினைவுபடுத்தினார். ஆகவே இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், என்ன பண்றோம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே உணர்ந்து சில ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போல அந்த ஒற்றாடல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்திற்கொப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை மெதுவா கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அதுவே செல்வந்த நிலைக்கான அடித்தளம் அப்படிங்கிறத இன்னைக்கு வைப்ரன்ஸ் சார் நமக்கு தெள்ள தெளிவா விளக்கி இருக்கிறாரு. எனவே நாம் அனைவருமே இன்னைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த சிந்தனையாளர்களா வந்துகிட்டு இருக்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து தக்க வச்சுக்கணும், ரகசியங்களை பாதுகாக்கணும். இதான் முக்கியம். அதனால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம், சிறப்பு வாய்ந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்துகிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கருத்துரை வழங்கிய நல்ல நம்முடைய சகோதரர்களுக்கும், இந்த அற்புதமான ப்ரோக்ராமை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வைப்ரன்ஸ் சாருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. இன்னும் சரியாக 7 நாட்களில் நம்முடைய 3ஆம் ஆண்டு நிறைவை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த விழாவிற்கு தாங்களும் தங்களுடைய சுற்றமும் நட்பும் சூழ வந்து அந்த விழாவினை சிறப்பிக்குமாறு, அந்த விழாவினை பெருமைப்படுத்துமாறு, அந்த விழா சிறப்பதற்கு நீங்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு,
இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்கான வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும், கருத்துரை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும், நிறைவுரையாற்றிய டி.கே. வடிவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 3ஆம் ஆண்டு நிகழ்வினுடைய அப்டேஷன் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக, அதை பற்றி வழங்குவதற்காக சென்னை சேர்ந்த ரிச் வி. அருணகிரி ஐயாவிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா வாருங்கள் ஐயா. அனைத்து செல்வந்தர்களுக்கும் இனிய செல்வ வணக்கம். மீண்டும் இனிய செல்வ வணக்கம். விழா ஏற்பாட்டோட அப்டேஷன்ஸ் வந்து ஸ்டேஜ்ல பேக்ல வந்து நம்ம பேனர் வைக்கிறது வழக்கம். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு அப்படிதான் வச்சோம். இப்ப இருக்கிற இந்த அரங்கம் வந்து பின்னாடி வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கு. அதனால வந்து பென் டிரைவ்லயோ இல்லைன்னா லேப்டாப்லயோ நம்ம வந்து என்ன டிஸ்பிளே பண்றோமோ பேக் டிராப்ல அதை வந்து போட்டுட்டோம்னா அதை வந்து ரோலிங்ல கூட வச்சுக்கலாம். மாறிக்கிட்டே இருக்கும். 2-3 வீடியோஸ் கூட போட்டோஸ் கூட போட்டுக்கலாம். அந்த உள்ளர வந்து பேனர்ஸ் எதுவும் வைக்க முடியாது. வெளியில வந்து பேனர்ஸ் வச்சுக்கலாம். வரவேற்பு அந்த வழித்தடங்கள்ல பேனர்ஸ் வைக்கலாம். அதை ஃபைனல் பண்றதுக்காக இப்போ நான் அங்கே புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். நானும் சதீஷ் ஐயா அவர்களும் போறோம். இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேஷனு. மற்றபடி பயனாடை அதாவது பொன்னாடை இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து 1 or 2 daysல ஒரு 4 நாள் முன்னாடி ஃபைனல் பண்ணிடலாம். அதே மாதிரி எவ்வளோ விழாவில் பங்கேற்கிறாங்களோ அதையும் வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து +or-10% இருக்கும். எப்பவுமே ஓரளவுக்கு இப்போ 100னா 110 120 வரலாம். அது பிரச்சனை இல்லை. அந்த நம்பர்ஸும் அந்த டயத்தில் ஃபைனல் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சி நேரம் இந்த 1 or 2 daysல வந்து ஃபைனல் ஆகிடும். வேற ஏதாவது சஜஷன்ஸ் கேள்விகள் இருந்தால் பதில் சொல்றேன். நன்றி. அதே போல நானும் ஒரு தகவலை சொல்லிக்கொள்ள வணக்கம். விரும்புகிறேன். ஐயா நான் ஒரு தகவல் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் நானு. அதாவது விழாவுக்கு வரக்கூடிய நபர்கள் அந்த விழாவிலே நாம் நட்பினுடைய உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளப் போகிறோம். நம்முடைய நட்பை நாம் பாராட்டிக் கொள்ளப் போகிறோம். நாம் ஒரு சிறந்த விழாவிலே கலந்து கொள்ளப் போகிறோம். அதன் ஊடாகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னவென்றால், நீங்கள் ஏதேனும் தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த தொழில் சார்ந்த உதவிகள் நம்முடைய நண்பர்களிடம் வேண்டும் என்றால், நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள், உங்கள் தொழிலை வந்து நீங்கள் எப்படி விரிவுபடுத்த விரும்புகிறீர்கள் என்பதை எல்லாம் விளக்கமாக ஒரு கடித வரைவாக நீங்கள் தயார் செய்து, அதை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். 1ஆம் ஆண்டுலயே சொன்னோம். எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு கவர் போட்டு நீங்க கொண்டு வந்துருங்க. ஏன்னா அங்க வந்த பிறகு நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் இந்த பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க விளக்கமா பேச முடியுமானா முடியாது. அதனால நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ உங்களுடைய தொழில் குறித்து அதெல்லாம் நீங்க ஒரு விளக்கமா வந்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்ல வந்து டைப் பண்ணி கொண்டு வந்துருங்க. எத்தனை பேருக்கு நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை கவர் போட்டு கொண்டு வந்துருங்க. அத்தனை பேருக்கு கையில கொடுத்துருங்க. சரிங்களா? அதை வாங்கி படிச்சு பார்க்கிறவங்க எத்தனை பேர் விரும்புகிறார்களோ அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய தொழிலே அவங்க இணைந்து கொள்ளட்டும். ஆகவே இங்க தொழில் சார்ந்த ஒரு நட்பு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோருமே உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு கடிதத்தை தயார் செய்து கொண்டு அதை வந்து ஒரு வரைவா கொண்டு வந்துருங்க. ஏன்னா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அங்க பேசுறதுக்கு எல்லாருக்கும் நேரம் கிடையாது. அதனால நீங்க அந்த கடித வரைவை வந்து ஒரு கவர்ல போட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? எவ்வளவு வேணா கொண்டு வாங்க. எல்லாருமே கொண்டு வரலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஷேர் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஷேர் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் இப்ப நீங்க படிச்சு பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்ன தொழில்கள் விருப்பம் இருக்கிறதோ அந்தந்த தொழில் சார்ந்தவங்களோடு நீங்கள் இணைந்து அந்த தொழிலை செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த கடிதத்தை மறக்காமல் கொண்டு வந்து விடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பேசுங்க ஐயா. ஜி.கே. மூர்த்தி ஐயா. நன்றி 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 ஐயா. அந்த நிகழ்ச்சி நிறைய சாட் போட்டீங்கன்னா யாரு எந்தெந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்ல அதாங்க ஐயா, இன்னைக்கு நானும் அருணகிரியா எல்லாம் உட்காந்து நம்ம கொஞ்சம் ஃபைனல் பண்ணலாம். அதை ஃபைனல் பண்ணிட்டு நான் உங்க லைனுக்கு வரேன் நான். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தாப்புல என்னோட அந்த என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ல என்னோட பாடலை யாராவது பாடணும். அதை இன்னைக்கு நான் இதுல போட்டிருக்கேன் நம்ம குரூப்ல. ஐயா அந்த பாடலுக்கான குழு நீங்க தாங்க ஐயா தயார் பண்ணணும். யாராவது பாடணுன்றத விட அந்த குழு நீங்க தயார் பண்ணுங்க. இங்க இருந்து உட்கார்ந்துட்டு எப்படி சார் நான் தயார்? ஐயா நீங்க போன்ல பேசி தயார் பண்ணுங்க ஐயா, நீங்க வர வேண்டியது இல்ல. சரி 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 ஓகே. நீங்க அனுப்பியிருக்க பாடலை நான் பார்த்துட்டேன். நான் இன்னைக்கு ஒரு டீமை போய் பார்க்க போறேன். அவங்கள யார் இன்ட்ரெஸ்டட்னு நான் விசாரிச்சு அவங்கள யாராவது 4 செலக்ட் பண்ணி பாட வைக்கிறேன். நன்றி. பாட வைங்க சார், பாட வைங்க. அதே மாதிரி இறை வணக்கம் மலர்ச்சி பாடல் பாடுறதுக்கும் அவர் குரூப் ரெடி பண்ணுங்க. எத்தனை பேர் வராங்கன்றதை இது பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு டீமை பார்க்க போறோம். அதுல இருந்து வந்து பிரார்த்தனை பாடலும் அதுக்கு அடுத்து உங்களோட சிறப்பு பாடலும் பாடுறதுக்கு இன்னும் சில பணிகள் ஏதாவது குழு செய்யணும்னா அது சம்பந்தமா விரிவா வந்து ஐயா கிட்ட பேசி உங்ககிட்டயும் பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஐயா. ஓகே சார், தேங்க்யூ. இதை வந்து அந்த அருணாச்சலம் பாடல்னு போட்டாலே நம்ம யூடியூப் நம்ம செல்லுல வந்துருது. அதை ஒரு தடவை கேட்டுட்டு நம்ம லிரிக்ஸை மட்டும் மாத்தி பாடுறதுக்கு ஒரு ஆளை பார்த்து. ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறோம். அந்த குழு கிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து ரிஹர்சல் எல்லாம் பாத்துறோம். ஆமா, ஓகே, தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். ஜி.கே. மூர்த்தி சார், இதுல வந்து கொஞ்சம் தான் நீங்க ஒரு உதாரணத்துக்கு அனுப்பியிருக்கீங்க சாம்பிள்.
அந்த ஃபுல் இதுவும் வந்து அனுப்ப முடியுங்களா இல்ல அவங்களே மாத்தி படிக்கணுங்களா? ஃபுல்லா தாம அனுப்பியிருக்கேன். ஃபுல்லா இருக்கு. 2 பக்கம் வந்திருக்கு பாருங்க. 2 பக்கம். பிடிஎஃப் அனுப்பியிருக்கீங்களா? ஓகேங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். பாக்குறேன். செக் பண்றேன். வெல்கம். ஆல் தி பெஸ்ட். நன்றிங்க சார் அனைவரும். வேற யாராவது ஏதாவது பேசணும்னா பேசலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். நான் நேத்து ஒரு Okay, ஃபோன் sir. நம்பர் கொடுத்தேன் இல்லைங்களா, அவங்ககிட்ட பேசுனீங்களா? இல்லைங்க மேடம், அதான் அந்த இன்விடேஷன் உங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்க அவருக்கு அனுப்பி பேசிடுங்க மேடம். அனுப்பிட்டேங்க. அனுப்பிட்டு நான் பேசிட்டேன், சொல்லிட்டேங்க. ஓகேங்களா? சரி, நான் தெளிவா இன்னைக்கு இங்கதான் பேசுறேன். நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாய்ஸ் இன்னைக்கு பேசுறேன் மேடம், லீவு தான், இன்னைக்கு பேசுறேன் காலைல. சும்மா ஒரு நான் மட்டும் சொல்றத விட இன்னொருத்தர் சொல்லும் போது கொஞ்சம் நான் நல்லா பேசுறேன், இருக்குங்கிறதுக்காக. ஓகே, நன்றி மேடம். ஓகேங்க சார், புத்தகத்தினுடைய அந்த பிரிண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி சார் போயிட்டு இருக்குது? கொஞ்சம் தெரிஞ்சுட்டே பரவாயில்ல. குணாலன் சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். குணா இருக்கேன். ஓகே. அசோக்குமார் சார் கிட்டதான் காலையில இன்றுதான் அதை ஃபைனல் பண்ணி அவர்கிட்ட தர போறேன். ஓகே ஓகே. ஓகே 1 வீக்ல தரதா எனக்கு புக்குக்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு கொடுத்தாலும் வாங்கிக்க முடியும், வெள்ளிக்கிழமை வாங்கிக்க முடியும். இன்னைக்கு கொடுத்துருங்க. நான் மதியத்துக்கு மேல சேலத்துல இருப்பேன். நீங்க ஏதாவது இருந்தா டவுட் இருந்தா உடனே கால் பண்ணுங்க. நன்றிங்க. ஓகே ஐயா, அடுத்து இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய அந்த ஆர்டர் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி சொன்னீங்க. ஆமா, ஆமா. குலாம் ஐயா, நேத்து சொல்லிட்டீங்களா? சார் நேத்து சொல்லியாச்சீங்களான்னு கேட்டேன் சார். குணா சார், சிவராஜ் சார் கிட்ட நேத்து சொல்லியாச்சீங்களா கூட்டு சிவராஜ் பிரார்த்தனை? சார்ட்ட நானும் சொல்லிட்டேன் நானு நேத்து. ஓகே ஓகே, நன்றி. சொல்லியாச்சு. குணா சாரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே சார், ஓகே சார். ஒரு கொரியர்ல சென்னை கூட அனுப்பிச்சு சொல்லுங்க சார். நம்ம சார்னுடைய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்களா கூட நம்ம அங்க வாங்கிக்கலாம் சார், ரிசீவ் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவு ஓகே சார், மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். லட்சுமி பேசுறேன் சார். இந்த ஃபுட் மகாந்திரன் சார்ட்ட பேசிட்டீங்களா சார்? மேடம், இன்னைக்கு அமௌண்ட் இப்போ போயிடும். நேத்து வந்து அந்த லிமிட் தாண்டி போயிடுச்சு அனுப்புற அமௌண்ட். அட்வான்ஸ் 25,000 இன்னைக்கு போன உடனே அந்த அமௌண்ட் கூட நீங்க பேசவே இல்ல. நான் நேத்து உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. என்ன நம்பர் மேடம்? நான் கால் வந்தா எடுக்காம இருக்க மாட்டேன். ஏதாவது மீட்டிங்ல இருந்தேன்னா கால் பண்ணேன். அப்படிங்களா? சரி, வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விட்டுருக்கேன். இல்ல அது பார்த்தேன், பட் கால் எதுவும் வரல. சரி, இன்னைக்கு அனுப்பிட்டு பேசிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் மேடம். அமௌண்ட் அனுப்பிட்டு. லட்சுமிமா சார் சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம ஷியாம் சாருடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் குணா சார் தெரியுமா? குணா சார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். குட் லைஃப்னுடைய என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? எனக்கு குணா யாருன்னு தெரியாது. இல்ல, இங்க என்னுடைய நண்பர் குணாலன் இல்ல, நம்ம ஷியாம் சாருடைய நண்பர் திரு தெரியாது குணசேகரன் என்கிற சொல்லக்கூடிய குணா சாரு. சரி, அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு ஒரு புரோட்டீன் ஷேக்கும் ரூபாய்ஸ் ட்ரிங்க்கும் கொடுக்குறாரு. அந்த நம்முடைய நிகழ்ச்சி அன்னைக்கு. என்னங்கம்மா? அது என்ன கம்பெனி ப்ராடக்ட் சார்? அது இப்ப நியூவா லான்ச் ஆகுது. அது அங்கதான் லான்ச் பண்றாரு, நம்மளுடைய நிகழ்ச்சியில தான் லான்ச் பண்றாரு. ஓ சரி ஓகே. சரிங்களா? அதுக்காக உங்க நம்பர் கேட்டிருக்காரு. நான் உங்க நம்பர் கொடுக்குறேன், அவர் உங்களுக்கு பேசுவாரு. சரிங்களா? கேட்டரிங் டீமோட அவர் இணைச்சு விடணும். சரிங்க சார். ஓகே சார். சரிங்களா? சரிங்க சார். நன்றிங்கம்மா, நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நிறைவு செய்யலாமா ஐயா? நிறைவு செய்யலாமா? செய்யலாம். நன்றி.